மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலங்காட்டில் வெடி தயாரிக்கும் தொழிற்சாலையில் வெடி தயாரிக்கும் போது ஏற்பட்ட வெடி விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சையில் இருந்த 3வது நபர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை தற்போது 3ஆக உயர்ந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருவாலங்காடு கிராமத்தில் காவிரி ஆற்றங்கரை அருகே பாண்டியன் என்பவருக்கு சொந்தமான வெடி தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது. தகர சீட்டால் மேற்கூரை அமைக்கப்பட்ட கட்டிடத்தில் 4 தொழிலாளர்களால் பட்டாசுகள், வான வெடிகள், நாட்டு வெடிகள் தயாரித்து தீபாவளி பண்டிகை, கோவில் திருவிழாக்கள், திருமண வைபவங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் 24ஆம் தேதி மதியம் தொழிலாளர்கள் வெடி தயாரித்துக் கொண்டிருந்த போது வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் திருவாவடுதுறையைச் சேர்ந்த கர்ணன் என்பவர் சுமார் 50 மீட்டர் தூரம் தூக்கி வீசப்பட்டு உடல் சிதைந்து சம்பவ இடத்திலேயே பலியானார். படுகாயமடைந்த லட்சுமணன், குமார், களியபெருமாள் ஆகிய மூவரும் மேல் சிகிச்சைக்கு திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் லட்சுமணன் 25ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் சம்பவ இடத்தில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு நடத்திய நிலையில் குத்தாலம் போலீசார் வெடி தயாரிப்பு நிறுவன உரிமையாளர் பாண்டியன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் களியபெருமாள் அளித்த புகாரின் பேரில் வெடிப்பொருட்கள் ஒழுங்குபடுத்தும் சட்டத்தில் விபரீதம் நடக்கும் என்று தெரிந்தும் கவனக்குறைவாக இருத்தல், பாரதிய நியாய சன்ஹிதா உள்ளிட்ட 4 சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து குத்தாலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு உள்ளனர். மேலும் தஞ்சாவூர் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த குமார் இன்று அதிகாலை 3 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் ஏற்கனவே இருந்த 2 நபர்களின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் நிவாரணத் தொகை 3 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நியூஸ்1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.